வழங்குவார்கள் லெஜெண்டரி ஆக்டர் டாக்டர் ராதாரவி அவர்கள். தேங்க்யூ ஸோ மச் சார். இடமிருந்து வளமாக டிஸ்ட்ரிபியூட்டர் ஆக்ஷன் ரியாக்ஷன் ஜெனிஸ் மற்றும் ப்ரொடியூசர் மியூசிக் டைரக்டர் சுவாமிநாதன் அண்ட் டைரக்டர் நவீன். கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். வேலண்டினா சுவாமிநாதன் படத்திற்காக அதாவது பிள்ளையார் சொல்லி போட்டதிலிருந்து படத்தை இன்னைக்கு வெற்றி விழா மேடை வரைக்கும் கொண்டு வந்திருந்த வேலண்டினா சுவாமிநாதன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஓகே, அடுத்ததாக படத்தின் இயக்குனர், அறிமுக இயக்குனர் சொல்றதை தாண்டி இன்னும் அடுத்தடுத்து நல்ல படைப்புகளை கொடுக்கக்கூடிய இயக்குனர் நவீன் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்குவார்கள். அடுத்ததாக டிஓபி மோகன்குமார் அவர்களை. ஓகே, மோகன்குமார் ரொம்ப அழகாக விஷுவல்ஸ் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப நல்லா இருந்தது. முதல் படம்ங்கிறத தாண்டி அந்த விஷுவல் எல்லாமே அவ்வளோ எலிகண்டாக இருந்தது. கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் நான் சொன்ன மாதிரி படத்துக்கு பிள்ளையார் சொல்லி போட்டதுலேருந்து இன்றைக்கி வெற்றி விழா மேடை வரைக்கும் உழைத்த வேலண்டினா சுவாமிநாதன் அவர்களுக்கு ஜெனிஸ் ஆக்ஷன் ரியாக்ஷன் ஜெனிஸ் அவர்கள் பரிசினை வழங்குவார்கள், நினைவு பரிசினை வழங்குவார்கள். ஸ்பெஷல் மொமெண்டோ. ஒரு பிக் கிளாப்ஸ் கொடுத்துடலாம். ஏன்னா உழைப்பு சினிமாவில் கொடுக்கறது, அதுவும் இன்னைக்கு ஒரு படத்தோட ஆரம்பிக்கிலேருந்து முடிவு வரைக்கும் உழைக்கிறாங்கன்னா அந்த வெற்றி பயணத்துக்கு இந்த பரிசு உங்களுக்கு. தேங்க்யூ. அடுத்ததாக டிஓபி மோகன்குமார். படத்தின் அறிமுக டிஓபிலாம் சொல்லவே முடியல, ரொம்ப எலிகண்டான விஷுவல்ஸ் கொடுத்துருந்தீங்க. டிஓபி மோகன்குமார் அவர்களுக்கு ப்ரொடியூசர் மியூசிக் டைரக்டர் சுவாமிநாதன் அவர்கள் பரிசினை வழங்குவார்கள். பிக் கிளாப்ஸ் கொடுத்துடலாம். அடுத்ததாக வெல்கம் டு ஆல். எல்லாருக்கும் நன்றி. எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த ஆர்யா ஸ்டுடியோஸ்க்கு முதல் ரொம்ப நன்றி. இன்றைக்கி நம்ம டைரக்டராக எனக்கு உருவாக்குனது ஆர்யா ஸ்டுடியோஸ், ராஜேஷ் அண்ணன், வேலண்டினாக்கா தான். அப்புறம் ராதாரவி சார். நான் சொன்ன இது ஷார்ட்ஸ் எல்லாமே கஷ்டமாக இருந்தாலும் எனக்காக பண்ணி கொடுத்துருந்தாரு. அப்புறம் ஸ்ரீ அண்ணன் டிஸ்கஸ் பண்ணி அண்ணன் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப ஹாப்பி. அப்புறம் யாசர் க்ளோஸ் ஃப்ரெண்ட். சரில இந்த படம் வந்து ரொம்ப ஸ்கிரிப்டில் வந்து ரொம்ப ஒர்க் பண்ணி பண்ணோம். எல்லாமே ஒரு டீமாக ஒர்க் பண்ணோம். ப்ரொடியூசர் சார்ட்ட சொல்லும் போதுலேருந்து வேலண்டினாக்கா எல்லாமே டிஸ்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணோம். நல்லா வந்துருந்துச்சு. இப்போது தேட்டரில் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைக்குது. அதை பார்க்கும்போது இதில் இருக்க மிஸ்டேக்ஸ்லாம் அடுத்தது நம்ம நல்லாவே பண்ணலான்ற ஒரு இது கிடைக்குது. ஸோ இன்னும் பெட்டராக பண்ணோம் அடுத்த படங்கள். ரொம்ப நன்றி. அறிமுக இயக்குனருக்கு தயாரிப்பாளர்கள் பரிசாக ஒரு நியூ ஃபோன் கிஃப்ட் பண்ணுறீங்க. ஏன்னா இந்த சக்ஸஸ் மீட்டில் வந்து என்னைக்கு தேட்டருக்கு வரும் படம்ன்றது ரொம்ப டெய்லி ரொம்ப ஆசையாக இருந்தான். அதனால் நான் அவனை பார்த்துக்கிட்டே இருப்பேன். அவன் ஃபோன் ரொம்ப பேசிக் மாடலாகவே வச்சுருந்தான். என்னடா ஃபோன் வச்சுருக்க நீ, ஒரு டைரக்டர் மாதிரி இருறானா, அட பரவாயில்ல நான் போனால் போட்டோம் அப்படின்னா என் மனசு கேட்கல. அதனால் என்னால் முடிஞ்ச கிஃப்ட் உனக்கு, என் பர்சனல் கிஃப்ட். முதல் படத்தில் வாங்கக்கூடிய கிஃப்ட் இருக்கு. தேங்க்யூ ஜீசஸ். ரொம்ப டைம் எடுத்துக்க போகிறதில்ல. ஸோ ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் வந்த ப்ரெஸ் நண்பர்களுக்கும் மீடியா சகோதரர்களுக்கும் நன்றி. இந்த படம் வந்து இவ்வளோ தூரம் வந்திருக்குன்னா அது இந்த டீமோட உழைப்பு தான். நான் ஃபஸ்ட்டு வந்து எங்கே வந்தாலும் எனக்கு பிடிச்ச என்னோடய ரோல் மாடல், நான் இன்றைக்கி இல்லை, நான் போய் சொல்கிறேன்னா இல்லைன்னா ராதாரவி அப்பாவுக்கு தெரியும், நான் சின்ன வயசுலேருந்து அவர் பார்த்து வளர்ந்தவன் டான்ஸ் கிளாஸ்லேருந்து. ஸோ எனக்கு ஒரு வேர்சடைல் ஆக்டர் அவர். நான் இன்றைக்கி நாங்கள் நடிக்கும் போது கூட அவரோட பாதிப்பு இல்லாமல் நாங்கள் நடிக்கிறதில்ல, அவரோட பாதிப்பு இல்லாமல் நாங்கள் கெட்டப் மாற்றுறது கிடையாது. இந்த படம் அவர் கூட நடிக்கிறேன்னு சொல்லும் போது எனக்கு அவ்வளோ எக்ஸைட்டடாக இருந்தது. ஏன்னா நிறைய விஷயம் அவர்கிட்ட கற்றுக்க போகிறோன்னு. அவர் ஏற்கனவே சிஸ்டர் சொன்ன மாதிரி அவர் எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அதுக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுக்குற ஒரு உண்மையான ஒரு கலைஞன். அதனால தான் அந்த அவரோட டிம்பிள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் வேணுன்ட்டே அந்த டைலாக்லாம் அதில் போட்டதெல்லாம் நான் தான் போட்டேன், இந்த மாதிரி இப்படி பேசிக்கிறேன், இந்த மாதிரி பேசிக்கிறேன்னு.
ஸோ இன்றைக்கி இந்த படம் இவ்வளோ பெரிய சக்ஸஸ்ஃபுல் ஒரு சக்ஸஸ் மீட் வந்திருக்குன்னா அதுக்கு காரணம் வந்து, ஏன்னா இன்றைக்கி சின்ன படங்கள்லாம் ரிலீஸ் ஆகிறதே ஒரு பெரிய விஷயமா இருக்க பட்சத்தில் ஒரு படம் வந்து இன்றைக்கி ஷோ பிரேக் எது இல்லை அதெல்லாம் சொல்கிறாங்க. பட் நம்மளுக்கு அதெல்லாம் தெரியாது. எனக்கு நடிக்க சொன்னால் நடிச்சுட்டு வந்துடுவோம். ஆனால் நான் ஏன் வந்து சின்சியராக இருக்கேன், நான் ஏன் ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா, எங்கள் அப்பா கிட்டேருந்து கற்றுக்கிட்டது, ராதாரவி அப்பா கிட்ட கற்றுக்கிட்டது, எங்களோட அப்பா கிட்ட கற்றுக்கிட்டது, எங்கள் தாத்தா கிட்ட கற்றுக்கினாங்க. எங்கள் தாத்தா ஒரு ப்ரொடியூசர் இருந்தாங்களா. இந்த இந்த இதுக்கெலாம் நான் வரலன்னா ராதாரவி அப்பா காது மேலே நிறைவார். அவருக்கு எல்லா உரிமையும் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி ஒரு கஷ்டப்பட்டு ஒருத்தவங்க ஒரு படம் எடுக்கிறாங்கன்னா எவ்வளோ சிரமத்தில் போவாங்க, எதுக்கெல்லாம் கஷ்டப்பட்டுருப்பாங்கன்னு தெரிஞ்சு ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுறது அவ்வளோ ஒரு கஷ்டமான விஷயம். இந்த ஹெல்ப் கிடையாது, இது நம்மளோட கடமை, இதை நம்ம வந்து தான் ஆகணும். ஸோ அதுக்காக தான் எந்த டைமாக இருந்தாலும், இப்போ நான் பேசிகிட்டு இருக்கும்போது டப்பிங் தான் பேசிகிட்டு இருந்தேன். அப்பா வந்துட்டாருன்னு சொன்ன உடனே நான் முடிச்சுட்டு நான் நைட் வந்து உங்களுக்கு டப் பண்ணி கொடுத்துறேன்னு வந்துட்டேன். உலகத்தில் எல்லாருக்குமே வேலையாக இருக்குது, எல்லாருக்கும் பிஸியாக இருக்கும், எல்லாருக்கும் பிரச்சனைகள் இருக்குது. அது மத்தியில் நம்ம சில விஷயங்களை பண்ணி தான் ஆகணும். இன்றைக்கி சின்ன சின்ன படங்கள்லாம் அப்படி வருது, ஹெல்த்தி தான். எனக்கு ரொம்ப பிடிச்சவர் விஜய் சார், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது சிவகார்த்திகேயன் பிரதர். எப்படி ஒரு பெரிய சினிமாங்களுக்கு ஒரு துப்பாக்கி விஜய் சார்லேருந்து சிவகார்த்திகேயன் பிரதர் கைக்கு ஒரு போதும், பெரிய படங்கள் துப்பாக்கி அது எந்த அளவுக்கு முக்கியமோ, பெரிய படங்கள் துப்பாக்கி, சின்ன சின்ன படங்கள் தோட்டாக்கள். ஸோ துப்பாக்கி எந்த அளவுக்கு சினிமா இண்டஸ்ட்ரிக்கு முக்கியமோ, தோட்டாக்களும் சினிமாக்கு முக்கியம். பெரிய படங்களும் முக்கியம், சின்ன படங்களும் முக்கியம். எல்லோரும் ஹெல்த்தியாக இருந்தால் தான் இந்த இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கும். ஸோ அதிக நேரம் எடுத்துக்க போகிறதில்ல. க்ரூ பற்றி எல்லாருமே பேசிட்டாங்க. எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ பிரதர், ரொம்ப அழகாக சொன்னீங்க. என்னுடைய குடும்பத்தின் சார்பாகவும் நம்ம கடைசி தோட்ட இந்த யூனிட் சார்பாகவும் அன்பு சகோதரர் தயாரிப்பாளர் சுவாமிநாதன் அவர்கள் அடுத்தது இந்த கேப்டன் ஆஃப் த ஷிப் நவீன் அவர்களை மேற்கொண்டு இங்கே கூடியிருக்கும் என் குடும்பத்தை சேர்ந்தவர்களே, என்னை ஆளாக்கிவிட்ட ஆல் த யூடியூபர்ஸ் அண்டு பத்திரிகையாளர் அன்பர்களுக்கும், இந்த இடத்தை அளித்திருக்கும் அன்பு சகோதரர்களுக்கும், நிர்வாகத்திற்கும் என்னுடைய வணக்கங்களை கூறி, நான் சாமிநாதனை வந்து தனிப்பட்ட முறையில் அவனை சொன்னோம்னா பெரிய குழப்பமாயிடுச்சு எனக்கு. சுவாமிநாதனா இல்லை வெறும் சுவாமிநாதனான்னு அது படித்து பார்க்குறேன். இங்கே யூ இருக்குது, அங்கே யூ இல்லை, ஒருவேளை இவர் வேறு அவர் வேறு யாருன்னு என்னென்னு அந்த ஒரு டவுட் வந்தது எனக்கு. ஐ ரியலி அப்ரிஷியேட் அந்த ப்ரொடியூசர்னா இப்படி தான் இருக்கணும், சோகமாக இருக்கணும், சிரிச்சிட்டானா ஒம்பாயிடும். கேஆர்ஜி சார்னு ஒரு பெரிய தயாரிப்பாளர், அவருடைய அண்ணன் வந்து சினிமா கம்பெனியில் அவர் படத்தில் நடிக்கிறேன். ஒரு தடவை அந்த ஹோட்டலில் எப்படின்னா பின்னாடி நடந்து போனோம்னா இந்த ஜன்னல் எல்லாமே பின்னாடி இருக்கிற இந்த ஜன்னல் வழியாக பார்க்கலாம், ஈஸியாக தெரியும். அப்போ பார்க்கும்போது இவர் காலையில் வெறும் பேர் பாடியாக இருந்தார். அவர் குளிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு அந்த செயின் மோதிரம் எல்லாத்தையும் போட்டுட்டு இப்படி பார்த்துட்டு எல்லாத்தையும் கைட்டி வச்சுடுவார். ஏன்னா அங்கே வரும்போது ஃப்ளோருக்கு வரும்போது சோகமாக வருவார். நாங்கள் ஏதாவது கேட்டுட்டா கேட்டிருக்காங்கடா வாங்கி வந்து கொடுப்பா, அவர் வாங்கிட்டு வந்து கொடுப்பான்னு சொன்னதுலேயே நம்ம சாப்பிடவே மாட்டோம், அந்தளவுக்கு இருக்கும். அது ஐ திங்க் ராஜதந்திரம்னு படம் விசு சார் டைரக்ஷனில் படம். அது மாதிரி
சாமிநாதன்ட்ட எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னா சோகமாகவே இருப்பான். அப்படி தான் இருக்கணும். அவனை சிரிக்க வைக்கிறதுக்குள்ளே போதும் போதும் ஆகிடுது. ஏன்னா அவன் வந்து ஃபுல்லாக உள்ள டென்ஷன் இருக்கு. இந்த படம் வந்து 1 கோடிக்கு எடுத்திருக்கலாம், 10 கோடிக்கு எடுத்திருக்கலாம், 20 கோடிக்கு எடுத்திருக்கலாம். எல்லாமே பணம் தானே. இது என்னென்னா கேஆர்ஜி சார் தான் திருப்பி ஞாபகம் வராது. நான் அப்போ வந்து ராவண படத்துக்கு திருச்சிக்கு போகிறேன். அதை ஃபஸ்ட்டு படம் நானும் பிரபுவும் ஒன்றா சேர்ந்து நடிக்கிறோம், சூரப்புலின்னு. அதுக்காக நாங்கள் டேட்டை கொடுத்துட்டேன். அப்போ என்னை வந்து கேஆர்ஜி இப்போ கேட்டார், மோனே டேட்டு கொடுக்குறா. இல்லைப்பா நான் வந்து சூரப்புலின்னு படத்துக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ அவர் சொன்னார், டேய் நான்லாம் பணம் கொடுக்குற ப்ரொடியூசர், மற்ற அவன்லாம் என்ன பருத்தி கொட்டை புண்ணாக்கா தரான், எல்லாம் பணம் தாங்க தரான்னு சொன்னேன். அது மாதிரி தான் இப்போ சாமிநாதனுக்கும் சொல்கிறேன். டோன்ட் திங்க் நம்ம சின்ன படம் பெரிய படம்ன்றதே பேசவே கூடாது. இந்த வாரத்திலேயே பெஸ்ட்டு பிக்சர் இதுதான் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு சந்தோஷமாக இருக்குது. அது வேறு விஷயம். ஆனால் எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்குது. ஒரே விஷயத்தில் தான் எனக்கு நான் நம்பிக்கையை கொஞ்சம் தள்ளி போட்டேனே ஒழிய, ஏன்னா சாமிநாதன் மேலே ரொம்ப அன்பாக என்னன்னு தெரியல, என்னை பூஸ்ட் பண்ணி காமிச்சிக்கிட்டே இருந்தார். இந்த ஃபோட்டோ போட்டுக்கிட்டே இருந்தார் எல்லாத்துலேயும். அப்புறம் கூட ஸ்ரீ நிற்கிற மாதிரியும் செஞ்சுட்டார். அதை பார்த்தா நீங்கள் ரொம்ப பேர் கேட்டாங்க, இல்லை சார் காட்ஃபாதர் மாதிரி படமா சார்? ஏன்பான்னு கேட்டேன். இல்லை பக்கத்தில் ஸ்ரீ நிற்கிறாரு, நீங்கள் உட்காந்துருக்கீங்க, அப்போ இது ஏதோ அது ஏன் காட்ஃபாதர்னு சொல்கிறீங்க? ஏன் நம்ம ஊரில் படமே இல்லையா? படம் இருக்கும், நம்ம இதுலேயே இருக்கும். எப்பவுமே நமக்கு அது ஒரு பெரிய பெருமை. வெளிநாட்டுக்காரனை பற்றி பேசிக்கிட்டே இருக்கல, நமக்கு ஒரு பெருமை. இப்போ பாருங்கள், இந்த படம் தான் நிற்குது, இந்த படம் தான் ஓடுதுன்னு சொல்கிறாங்க எல்லோரும். அவர் சாமிநாதன் சொல்லும்போது எனக்கே ஆச்சரியம். நம்ம படம் நல்லா ஓடுதுங்க, அந்த ஆடியன்ஸில் பேசுகிறாங்க. ரொம்ப ஒவ்வொரு ஆங்கிளில் அவங்க பேசும்போது நமக்கு ஓஹோ நம்மளும் தயாராகிக்கணும்னு. ஆனால் எனக்கு வந்து என்னுடைய 51வது வருஷம் இது. இந்த 51வது வருஷத்தில் ராதாரவியை மெயினாக போட்டு ஒரு படம் ஓடுதுன்னா அது இந்த கடைசி தோட்டம் தான். ஸோ இப்போ எனக்கு தைரியம் வந்துருச்சு, தனியாக கூட சோலோவும் நடிச்சிடலாண்டா. இது வரைக்கும் வரல. இன்றைக்கி ஏன்னா 2 படமும் ரிலீஸு. நேற்று அந்த அகத்தியான ஒரு படத்தில் பெரிய வேஷம் பண்ணியிருக்கேன், ஆனால் அதில் பேனர்லெல்லாம் கிடையாது என் ஃபேஸ். வியாபாரம் இல்லைல்ல, நம்ம வியாபாரம் மூஞ்சிகளை மட்டும் போட்டுருக்காங்க. அவங்க டிசைன் பண்ணது அவங்க வேணாம் யாராவது ரவின்னு அப்படின்னு நினச்சிருப்பாங்க. பார்த்தா அதெல்லாம் சேர்த்து இந்த ஒரே படத்தில் போட்டிருக்காரு. கடைசி தொட்டாலும் வரிசையாக இருக்குது, வெறும் ராதாரவி தான். என்னை ஒருத்தர் கேட்டார், சொல்ல வந்தேன், ஏன் சார் நீங்கள் இதே ட்ரெஸ்ஸு தான் என் படத்தில் போடுவீங்க, ஒரே ட்ரெஸ் தானே சார் உங்களுக்கு, ஏன்பான்னு கேட்டேன். இல்லை எல்லா ஸ்டில்லையுமே இப்படி தானே இருக்குது, அது ஒரு நாள் கதையாக இருக்கக்கூடாதா, டெய்லியாக மாற்றிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு நான் சொன்னேன். இருந்தாலும் ஒரு ஓரத்தில் நான் வந்து சீனியர் ஆக்டர் அதெல்லாம் சொன்னாங்க. இட்ஸ் வெரி குவாய்ட், படம் முதல்ல ஓடட்டும் அப்புறம் சந்தோஷப்பட்டுப்போம் அப்படின்னு தான் இருந்தேன். ஏன்னா நான் என்னை வந்து எத்தனையோ வாட்டி அங்கே வாங்க இங்கே வாங்கலாம் சொன்னார், படம் பார்க்க வாங்க தியேட்டருக்கு வாங்கன்னு. அதனால் நான் வரமாட்டேன், எனக்கு எப்போயும் அது பழக்கம் கிடையாது. இனிமேல் பழகிக்கணும். மெயினாக நடிச்சோம்னா போய் தான் பார்க்கணும் போல இருக்குது. ஏன்னா ஜனங்க என்ன நினைக்கிறான்னு நமக்கு தெரியணும்ல. ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு சகோதரன். ரொம்ப ரொம்ப சின்ன படம் இது. இது வந்து சொல்கிற அளவுக்குலாம் இந்த சக்ஸஸ் மீட்டுக்கெல்லாம் வைக்கிற அளவுக்கு பெரிய படம் இல்லை, ரொம்ப சின்ன படம். என்னென்னா சாமிநாதனுக்கு மனசு இருக்குது, அதனால் பெருசு பண்ணிக்கிட்டே வர்றாரு. அதை நான் ஒத்துக்கிறேன். ரொம்ப ஒரு கான்ஃபிடென்ட் டு த கோர் அவர். ஏன்னா அதுக்கு முன்னாடி படங்கள் வந்து எல்லாம் பெரிய பெரிய நோன் ஆர்டிஸ்ட்டை போட்டு எடுத்து சுமாராக போச்சா என்னன்னு எனக்கு தெரியாது. இந்த படம் வந்து டாக் ஆஃப் த டவுன் ஆகிடுச்சு, எங்கே பார்த்தாலும் சொல்கிறாங்க. எனக்கே ஆச்சரியமாக இருக்குது.
பரவாயில்லையா நம்ம படத்தை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னு ஒரு சந்தோஷம் இருக்குது. ஒன்றே ஒன்று சொல்கிறேன் சாமிநாதன், உங்களுக்கு சொல்கிறேன், இல்லை உங்கள்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை. சின்ன படம் பெரிய படம்ன்றதே கிடையாது. ஓடுனா பெரிய படம், ஓடலைன்னா சின்ன படம் தான், அதுதான் கணக்கு. ஏன்னா நிறைய இப்போ சொல்கிறோமே, தயாரிப்பாளர் அவர் படம் எடுக்க முடியாமல் போயிட்டார், இப்படி படம் ஓடாத படத்தை எடுத்து எடுத்து செய்ய முடியும். கண்டென்ட்னு கற்றுவாப்புல சாமிநாதன், கண்டென்ட் இருக்கான்னு கேட்பார். அதில் அவர் பெஸ்ட் என்னென்னா அவருடைய ஒய்ஃப் வேறு கூட, அவங்க பாதி டெக்னீஷியன் வேறு, முழு டெக்னீஷியனா இல்லை பாதி டெக்னீஷியனு அவங்க தான் ஃபைனல். அண்ட் இதில் வந்து வெரி நைஸ். அங்கே ஷூட்டிங் எடுக்கல, குடும்பமாக இருப்போம்னு சொல்ல, அதுதான் அங்கே எல்லாருமே குடும்பமாக இருந்தால் அவங்க அக்கா வர்றது, அவங்க சம்சாரம் இருக்கிறது, இதெல்லாம் வந்து ஃபேமிலியாக அப்படியே பேசிக்கிட்டே இருக்க வேண்டியது தான். எனக்கு ஸ்ரீகிட்ட பிடிச்ச விஷயம் என்னென்னா, அஃப்கோர்ஸ் இந்த படத்தில் அவன் தாடி வச்சுருக்கான், அது வேறு. பட் இனிமேல் இப்போ தாடி இல்லாமல் வந்தான், அவ்வளோ அழகாக இருக்கான். ஆனால் பாவி இதே மாதிரி படம் பூரா வந்திருக்கலாம் மேடம். ஆனால் தாடி வைக்கிறது இப்போ ஒரு ஸ்டைல் போல இருக்கு. முதல்லலாம் இந்த தாடிக்குன்னே ஃபேமஸ் யாருன்னா ஜெமினி சார் தான். சோகமாயிட்டாருன்னா உடனே தாடி வந்துடும், எங்கேருந்து தான் வருமோ டப்புன்னு ஒரு தாடி வந்துடும். ஆனால் இப்போ எல்லாருமே தாடி வச்சுருக்கேன். இதில் சோகமாக இருக்காங்களா இல்லை சந்தோஷமாக இருக்காங்களான்னு தெரியல, அதை காமிக்கவும் தெரியல இப்போ வர ஆளுங்களுக்கு. அதனால் தாடி வச்சுட்டு எல்லாத்தையும் மறைச்சிடலான்னு. ஆனால் நான் ஸ்ரீகிட்ட சொல்கிறேன், இஸ் அ வெரி கிரேட் சன் ஆஃப் அ கிரேட் மேன். அதனால் சொல்கிறேன், நீங்கள் தயவுசெய்து தாடி வைக்காமல் நடி. ஏன்னா தாடி செய்கிறதுக்குன்னு ஒருத்தர் இருக்கான், என் மேக்கப் மேனு. அவங்களும் ஓடணும்ல, ஒரு தாடி வச்சு ஒட்டிக்க இனிமேல். ஏன்னா நானும் காலையில் ஏந்திரிச்சோடனே ஃபஸ்ட்டு வேலை ஷேவ் பண்ணிவிடுவேன். ஏன்னா நம்ம பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு நாங்கள் நினைப்போம். உடனே ஸ்கூல் ஆஃப் தாட் பெருசு அப்படி இப்படிலாம் சொல்லவே தேவையில்லை. நோ ஸ்கூல் ஆஃப் தாட். இதில் நான் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன், தாடி வைக்காதீங்க. இன்றைக்கி காஸ்ட்லியஸ்ட் ஃபெலோ ஷாருக் கான் தான் இந்தியாவில். அவரே தாடி வைக்கல. அவரை சொன்னால் தான் ஒத்துக்குவாங்க இவங்க. அவரே தாடி வைக்கலையா, அப்போ நம்மளும் வைக்காமல் இருக்கலாம். அவன் வேறு நம்ம வேறு தெரியாது. அவர் மாதம் வாடகையே 25 லட்ச ரூபா கொடுக்குறாராங்க, இன்றைக்கி பார்த்த நியூஸு. அதனால் அவருக்கு எக்ஸஸ் ஆஃப் மணி இருக்கும்போது என்ன செய்கிறதுனே தெரியாதுன்றது நல்லா தெரியுது பார்க்கறது. அவர் அந்த 25 லட்ச ரூபா வாடகைக்கு போகாமல் ஒரு அனாத ஆசிரமத்துக்கு கட்டி அவங்கள அதில் வளர்க்கலாம், எல்லோரும் உதவி பண்ணால் நல்லாயிருக்கும். பட் இந்த படம் ஓடுறதுக்கு மெயின் காரணம் யாருன்னா அந்த சாமிநாதனுடைய தைரியம். சாமிநாதன் தான் அவன் நல்ல மனசுக்கு பிரமாதமாக ஓடுது. இல்லைன்னா நான் இந்த சத்யா எனக்கு சொந்தக்கார மாதிரி சத்யா